இரண்டு பக்கத்திலும் பெண்கள். ஆனா பேச போறது ஆணை பத்தி. ஒரே ஒரு மைய கேள்விதான் இந்த ஷோவே. ஆண் சந்தோஷமா இருக்கானா? ஆண் கஷ்டப்படுறானா? இந்த குத்துனாலே ஆண் என்ன வாங்குறது நாட்டுக்கு தெரியும். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி இவ்ளோ எல்லாம் மாறி இருந்த காலத்துல கூட ஒரு குழந்தை ஆணா பெண்ணான்னு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தைன்னு சொன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அது பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாது வாழ்க்கையில. ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்க. ஆண் குழந்தைன்னு சொல்லும் போது தான் எல்லாரோட முகத்திலுமே சந்தோஷம் வருது. ஆணு கூட அப்பதான் சந்தோஷம் வருது. ஆனா நீங்க சொன்னதுல கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்தும் உண்டு. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பிறக்குதாங்கிறதுல கூடுதல் சந்தோஷப்படுறாங்க. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆண் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கான்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? அவ்வளவுதான் சார். ஜென்ஸ் எப்படின்னா எந்த சிச்சுவேஷனோ அதுல அடாப்ட் ஆயிருவாங்க. ஹாப்பி மூடா இருந்தாலும் சரி, சேட் மூடா இருந்தாலும் சரி, சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல அடாப்ட் ஆயிருவாங்க. சோ அதனால அவங்க ஹாப்பியா இருக்காங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இயற்கையாவே அவங்களுக்கு உடல் வலிவு ஜாஸ்தி. இது வந்தாலும் அவங்களுக்கு தாங்க முடியும். இரக்க சுபாவம் ரொம்ப கம்மி. உடல் பலம் அதிகமா இருக்கு, ஆனா இரக்கம் இல்லங்கறத ஒத்துக்க முடியாது. அப்படி சொல்லி இரக்கம் இல்லாம பண்றது எல்லா வேலைகளுமே ஆண்கள் தான் ஜாஸ்தி பண்றாங்க. ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னாவே போதும். இரக்கம்லாம் 10 தடவை சொல்லாதீங்க. எத்தனை பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள், நம்ம டைவர்ஸ் அதை அப்படி சொல்ல போனா உதாரணங்கள் எத்தனையோ பெண்களை நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம், ஒரு சிக்கன் ஸ்டால் மட்டும் சொல்லாமே அந்த கொலை தொழில் புரியவங்க யார் பண்றாங்க? மெஜாரிட்டி ஆண்கள் தான். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஒழுக்கம்ங்கிறது எல்லாத்தையும் அடங்கும்பா. நான் நேத்து ராத்திரி அந்த ஷோவுக்கு வரும்போது சார் 11 மணி நான் அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது சுத்தி ஆண்கள் தான். இதே நகைதான் வயசு 50-60 கூட இருக்கலாம். அதை பத்தி நான் பேசலாம். ஆட்டோ நிக்குது. ஒழுக்கக்கேடானவங்களா இருந்திருந்தா எனக்கு அங்க என்ன நடந்திருந்தாலும் யாருக்கும் தெரியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சார் பஸ்ல யாரும் உரசிட்டு போறதே இல்லையா? பஸ்ல போறவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். அவங்களுக்கு வேணா அது நடந்திருக்கலாம். எனக்கு நடந்திருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னு பாருங்க, அப்பதான் தெரியும் அந்த ஒழுக்கம் என்னன்னு. அவங்க அம்மா வயசுல இருக்காங்க. நைட்ல தனியா டிராவல் பண்ணி பாருங்க, நம்மள எப்படி பாக்குறான்னு தெரியும். போய் நம்ம நின்னோம்னா நம்மள சுத்தி ஒரு 4 பேர் வருவான். அவங்களுக்கு இந்த வயசு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்குன்னு சில பேருக்கு பயந்துட்டு நீங்க மெஜாரிட்டியா ப்ளேம் பண்ண முடியாது. பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. மாடர்ன் மேன் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரெஸ், தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இம்பார்ட்டன்சி. இதுவும் ஒரு அவனை ரொம்ப நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு தள்ளுது. பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு அது எவ்வளவு பெரிய நெருக்கடி, அது என்ன மாதிரியான அவதிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. புரிஞ்சதா? மற்றவங்க சொன்ன மாதிரி பல பேர் ஃபேமிலியில இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வேலையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள டைம் ஸ்பெண்டிங் டைம் அது குறையிறது. இது அவனை இன்னும் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே சரி. வேலை நெருக்கடியால இருக்கக்கூடிய பெட் டைம் குறையிறது, இந்த மாதிரியான ஒரு அல்லது அதுல கம்ப்ளீட் பார்ட்டிசிபேஷன் இல்லாம போறது, இந்த மாதிரி நெருக்கடிகள் என்ன மாதிரியான சிக்கலுக்கு ஆளாகும்? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது பிசிக்கலி the man doesn't have any problem. அது ஒரு பெரிய சிக்கல் இல்லையா? He knows that. He doesn't know how to prove it to his wife. இது ஒரு பெரிய டார்ச்சர், மென்டல் டார்ச்சர். சார்ட் அவுட் பண்றதுன்னு தெரியாம இன்றைய ஆண் நிறையவே அவதிக்குள்ளாகிறான். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். பொறுத்தவரை எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனையாட்டும் இல்ல மனோ ரீதியான பிரச்சனையாகட்டும் அம்மா கிட்ட மாமியார் கிட்ட டப்படப்படன்னு பேசி விட்டுருவோம். If I have an itching in a private place, I'll just like that talk very openly. ஆனால அவங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் பார்ட்னர் வைஃப் கிட்ட கூட அதை பேச முடியாது. They'll think twice thrice. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. You know nowadays முதல்ல 2 பேரும் ஒண்ணா போய் கதவை சாத்துவாங்க. இப்ப வைஃப் பாட்டுக்கு முன்னாடி போவாங்க. அதுக்கப்புறம் இவர் 12 மணிக்கு நியூஸ் பாப்பாரு, லேப்டாப் நோண்டுவாரு, டிவி பாப்பாரு, கிரிக்கெட் பாப்பாரு, பொறுமையா போய் படுப்பாரு. 4 மணிக்கு எழுந்து பார்த்தா கூட திடீர்னு மொபைல்ல உட்கார்ந்திருப்பாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி எங்கேயும் ஒரு பெண் சொல்லி நான் கேட்டதில்லை. ஆக்சுவலா இந்த ஒரு ஷோல ஒரு பெண் ஓபனா பேசுறாங்க. நீ என்னால ஷோ மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கவும் அவங்க அதை அந்த வெளிப்படையா சொல்றாங்க. கரெக்ட்பா. Forget about importance. எங்க அப்பாக்கு முதல்ல இருந்த சீசன்ல செக்ஸ் இஸ் a stress burster, outburst for them. ஒரு 30 நாள் லைஃப்னா their frequency is reduced nowadays. அவங்களால நார்மலான ஒரு இதுல லீட் பண்ண முடியல. ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஏன் அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா அவங்களுக்குள்ள ஏறிடுச்சு? அதுதான் என்னோட क्वेश्चन. குட் क्वेश्चन. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.